ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் வாஷ் பார்க்கலாமா? நம்ம இதை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி, 10 நிமிஷம் கூட ஆகாது. வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ஹேர் வாஷ் பண்ணணும், முதல் நாளே எல்லாத்தையும் ஊற வைக்கணும், இல்லைனா ரெடிமேடாக அரைச்சி வச்சுருக்கணும். அது ரெண்டுமே பண்ணாமல் நம்ம ஒரு சிம்பிள் ஹேர் வாஷ் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் எண்ணெயை எடுத்துகிட்டு தலையில் தேய்ச்சிட்டு அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த ஒரு ஹேர் வாஷுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் ஃப்ளாக்ஸ் சீடையும் கொஞ்சம் ரோஸ்மெரியும் லீவ்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல வடிகட்டினா இதில் வந்து ஜெல்லி போல் வரும். இதே இந்த ஜெல் மட்டுமே போதும் நம்மளோட இந்த ஹேருக்கு நல்ல ஊட்டம் கொடுக்கறதுக்கு. இதை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கணும். உடனே வடிகட்டிடணும். இது எப்படி வடிகட்டணும்னு தெரியும் இல்லையா? நல்லா காய்ச்சிட்டு உடனே வடிகட்டணும். வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அது கூடவே கொஞ்சம் கடைகளில் கிடைக்கிற சீயக்கா பவுடர், நம்ம என்ன வேணால் எடுத்துக்கலாம். ரெடிமேடு இன்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், இல்லை ஒரிஜினல் சீயக்கா பவுடர் எடுத்துக்கலாம். அதை ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான். நமக்கு இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹேர் பேக் ரெடி ஆகிடுச்சு, ஹேர் வாஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை மட்டுமே அப்ளை பண்ணாலே போதும், ஹேருக்கு நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். அதே போலவே ஹேர் நல்லா கூலிங்காக இருக்கும், நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். நம்ம இந்த ஒரு ஹேர் வாஷை ரெடி பண்ணணும்னா முதல் நாளே ஊற வைக்கணும், இல்லைனாக்கா அதுக்குன்னு அரைச்சி வச்சுக்கணும் இல்லையா? சிம்பிளாக நம்ம 10 நிமிஷத்துலேயே ரெடி பண்ணிட்டோம். இந்த ஒரு சிம்பிள் ஹேர் வாஷ் மட்டும் போட்டிங்க அப்படின்னா போதும், ஹேர் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸும் நல்லா ரெடியூஸ் ஆகும். இதை ட்ரை பண்ணுங்கள்.